ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டப்பில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இந்த ப்ளூ டோபாஸ் இருக்குது. இதை பற்றி நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து ஒரே ஒரு குட்டி தான் போட்டிருக்கு. இந்த ஃபாக்ஸ் ஸ்டைல் இதில் பார்த்தீங்கன்னா ஆனால் ரொம்பவே நல்லா வளர்ந்துருக்கு. நம்மளோட இந்த செட்டப் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ஓரத்தில் வந்து இந்த ஃபாக்ஸ் ஸ்டைல் செட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இந்த ஃபாக்ஸ் ஸ்டைலில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இது அடுத்த டப்பு நம்மளோடது. இதில் வந்து நம்மளோட கோல்டன் கப்பீஸ், அதாவது தங்க மீன்கள் இருக்குது. இதில் வந்து ஒரு ஃபீமேல் 2 மேல் இருக்குது. இதுலேயும் ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து ரொம்ப அமோகமாக வளர்ந்துருக்கு. ஆனால் வந்து இன்னும் இதில் வந்து மீன் வந்து எதுவும் ப்ரீட் ஆகலை. இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோடய ஃபேவரெட்டு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட அசோலா வந்து தாமரை இலைகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து நம்ம அக்வாரியம் டியூபிங் இருக்கு இல்லையா, அதை வச்சே வந்து ஒரு ரவுண்டு வந்து செட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபீடிங்காகவும் கொஞ்சம் லைட்டிங்கும் உள்ளே போகிறதுக்காக. ஏன்னா இந்த அசோலா பார்த்திங்கன்னா இந்த டப்பை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுச்சு. உங்களில் யாருக்காவது அசோலா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனி நாங்கள் கொடுக்க போகிற ஃபிஷ்லலாம் வந்து ஏதாவது பிளான்ட்ஸும் வந்து ஃப்ரீ கிஃப்ட்ஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து நம்மளோட அடுத்த டேங்க்கு. இதில் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து பிளாட்டினம் டம்போயர் அதோட குட்டிங்களெலாம் வந்து இதில் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இதை பற்றியும் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இதில் வந்து குட்டிங்களாம் ரொம்ப சின்னதாக இருக்குங்கிறதுனால வந்து நீங்கள் வந்து அவ்வளோவா பார்க்க முடியாது. 1-2 நீங்கள் பார்க்கலாம். இந்த நீந்திகிட்டு இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கலரேஷன் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நல்லாவே தெரியும் நமக்கு. இதுலேயும் வந்து ஓரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஃபார் த பியூர் ஃபில்ட்ரேஷன் பர்பஸுக்காக தான் இதில் வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல் நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம். இந்த மீன்கள்லாம் வந்து நீங்கள் இப்போது பார்க்கலாம். இது வந்து இன்னும் கலரேஷன் வந்து இதில் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. சைஸ் மட்டும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. போன நம்ம ஷார்ட்ஸ் போட்டதுக்கும் இப்போதுக்கும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சைஸில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டரும் வந்து நம்ம போட்டு வச்சுருக்கோம். இதை பற்றின வீடியோ அப்டேட்டையும் அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். மறுபடியும் கம்மிங் பேக் டு அசோலா. இதில் வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் ட்ரை பண்ணேன். ஆனால் அசோலா எந்த அளவுக்கு இருக்குன்னாக்கா இதில் வந்து ஃபிஷ்ஷு நம்மளால் ஸ்பாட்டே பண்ண முடியல. இதுதான் வந்து நம்மளோட ஒயிட் இயர் சாண்டா கிளாஸ் அந்த கப்பியோட டப். இதில் பார்த்திங்கனாக்கா இதுலேயும் வந்து மீன் குட்டி போட்டிருந்துச்சு. இதை பற்றியும் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் ஆல்ரெடி எடுத்து போட்டிருந்தேன். இதில் தான் வந்து நம்மளோட கோய் டுக்ஸடோ அந்த கப்பீஸ் மீதி குட்டிங்கெலாம் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கனாக்கா ஃபாக்ஸ் ஸ்டைல் தான் நம்மள்தான். எங்கே போனாலும் ஃபாக்ஸ் ஸ்டைல் மானாவரியாக வளர்ந்துருக்கு இதில். அண்ட் இப்போ நம்ம இதில் ஃபீடும் போட்டிருக்கோம். கொஞ்சம் இது வீடியோவில் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு தெரியும். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட் போட்டு ஃபிஷ்ஷஸ் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதுலேயும் ஃபாக்ஸ் ஸ்டைல் தான் இதில் தெரியுதே தவிர ஃபிஷ்ஷு ஒன்றும் தெரிகிற மாதிரி இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லோட்டஸ் பிளான்ட்டும் வச்சுருந்தோம். ஆனால் இதில் லோட்டஸ் வந்து அந்த அளவுக்கு க்ரோத் இல்லை. ஃபாக்ஸ் ஸ்டைல் தான் இதை வந்து ஃபுல்லாக ஓவர்டேக் பண்ணிடுச்சு. இப்போது கொஞ்சம் ஃபாக்ஸ் ஸ்டைலில் நகர்த்திட்டு இப்போ நான் எடுத்திருக்கேன் வீடியோ. பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இந்த ஃபிஷ்ஷு பார்க்கலாம். கோய் டுக்ஸோட ஃபிஷ் வந்து நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து 3 மேலும் 4-5 ஃபீமேலும் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படின்னு ஞாபகம் இல்லை. இதுதான் வந்து இதோட மேலு. இந்த மேல் வந்து நம்ம கொஞ்சம் பேருக்கெல்லாமும் ஷிப் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபீமேலு உங்களுக்கு யாருக்காவது இன்னும் ஒரு பேர் வேணும் அப்படின்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதுதான் வந்து இந்த ஒயிட் இயர் சாண்டா கிளாஸு. நான் போன வாட்டியே நான் வந்து இதை ஷார்ட்ஸில் காட்டணும்னு நினச்சேன். ஆனால் வந்து ஃபிஷ்ஷு அதில் வந்து காட்ட முடியல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் குட்டியே ப்ளஸ் வந்து இந்த பேரண்ட் ஃபிஷ்ஷையும் நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம். இதுலேயும் பார்த்திங்கனாக்கா இந்த லோட்டஸ் பிளான்ட்டை வந்து இந்த ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து ஓவர்டேக் பண்ணி வளர்ந்துட்டுருக்கு. அதில் வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள். ஃபாக்ஸ் ஸ்டைல் போட்டதுனால உங்களுக்கு வாட்டர் ஃபில்ட்ரேஷனும் வந்து ரொம்பவே நல்லா நடக்கும்.
கீழே வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியோட க்ளீன்லினஸ் பாருங்கள். இதில் மேலே இருக்கிறது வந்து ஃபீடு. இதுதான் வந்து மறுபடியும் நம்மளோட கோய் டூக்ஸடோஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இந்த ஒரு வீடியோ எடுத்தேன். பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 ஃபிஷ் வந்து இதில் கண்டிப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் ஃபீமேல்ஸு இதில் இருக்கிறது. ஸோ வரும் வாரங்களில் அடுத்த அப்டேட்ஸை பார்க்கலாம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.